ஏசாயா அதிகாரம் 22. தரிசன பள்ளத்தாக்கின் பாரம். உன்னில் உள்ளவர்கள் எல்லாரும் வீடுகளின் மேல் ஏறுவதற்கு உனக்கு இப்பொழுது வந்தது என்ன? சந்தடிகளால் நிறைந்து ஆரவாரம் பண்ணி களிகூர்ந்திருந்த நகரமே, உன்னிடத்தில் கொலையுண்டவர்கள் பட்டயத்தால் கொலையென்பதில்லை, யுத்தத்தில் செத்ததுமில்லை. உன் அதிபதிகள் எல்லாரும் ஏகமாய் ஓடி அலைந்தும் வில்வீரரால் கட்டப்படுகிறார்கள். உன்னில் அகப்பட்ட யாவரும் தூரத்துக்கு ஓடியும் ஏகமாய் கட்டப்படுகிறார்கள். ஆகையால் என்னை நோக்கி பாராதேயுங்கள். என் ஜனமாகிய குமாரத்தி பாழாய் போனது நிமித்தம் மனங்கசந்து அழுவேன். எனக்கு ஆறுதல் சொல்ல வராதேயுங்கள் என்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராலே இது தரிசன பள்ளத்தாக்கிலே அமளியும் மிதியுங்குதலும் கலக்கமும் உள்ள நாளாயிருக்கிறது. இது அலங்கத்தை தகர்த்து பர்வதத்துக்கு நேரே ஆர்ப்பரிக்கும் நாளாயிருக்கிறது. ஏலாமியன் அம்பரா தூணியை எடுத்து ரதங்களோடும் காலாட்களோடும் குதிரை வீரரோடும் வருகிறான். கீர் கேடகத்தை வெளிப்படுத்தும். மகா வடிவான உன் பள்ளத்தாக்குகள் ரதங்களால் நிரப்பப்படும். குதிரை வீரர் வாசல்கள் மட்டும் வந்து அணிவகுத்து நிற்பார்கள். அவன் யூதாவின் மறைவை நீக்கி போடுவான். அந்நாளிலே வனமாளிகையாகிய ஆயுத சாலையை நோக்குவாய். நீங்கள் தாவீது நகரத்தின் இடிதல்கள் அநேகமாயிருப்பதைக் கண்டு கீழ்குளத்து தண்ணீர்களை கட்டி வைத்து எருசலேமின் வீடுகளை எண்ணி அலங்கத்தை அரணிப்பாக்கும்படி வீடுகளை இடித்து 2 மதில்களுக்கு நடுவே பழைய குளத்து தண்ணீர்களுக்கு ஒரு அகலை உண்டு பண்ணுவீர்கள். ஆனாலும் அதை செய்தவரை நீங்கள் நோக்காமலும் அதை ஏற்படுத்தி தூரத்திலிருந்து வரப்பண்ணினவரை கவனியாமலும் போகிறீர்கள். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் அக்காலத்திலே அளவும் புலம்பவும் மொட்டையிடவும் இரட்டுடுத்தவும் கட்டளையிட்டார். நீங்களோ சந்தோஷித்து களித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்வீர்கள். மெய்யாகவே நீங்கள் சாகுமட்டும் இந்த அக்கிரமம் உங்களுக்கு நிவர்த்தியாவதில்லை என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்பது என் செவி கேட்கும்படி சேனைகளின் கர்த்தரால் தெரிவிக்கப்பட்டது. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்ததாவது: நீ அரமனை விசாரிப்புக்காரனும் பொக்கிச காரணமாகிய செப்னா என்பவனிடத்தில் போய் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உயர்ந்த ஸ்தலத்திலே தன் கல்லறையை வெட்டி கண்மலையிலே தனக்கு வாசஸ்தலத்தை தோண்டுகிறவனைப் போல நீ உனக்கு இங்கே கல்லறையை வெட்டும்படிக்கு உனக்கு இங்கே என்ன இருக்கிறது? உனக்கு இங்கே யார் இருக்கிறார்கள்? இதோ பலவான் ஒருவனை துரத்துகிற வண்ணமாக கர்த்தர் உன்னை துரத்திவிட்டு நிச்சயமாய் உன்னை மூடி போடுவார். அவர் உன்னை உண்டையை போல அகலமும் விசாலமுமான தேசத்திலே சுழற்றி எரிந்து விடுவார். அங்கே நீ சாவாய். அங்கே உன் மகிமையின் ரதங்கள் உன் ஆண்டவனுடைய வீட்டுக்கு இகழ்ச்சியாக இருக்கும். உன்னை உன் நிலையை விட்டு துரத்தி விடுவேன். உன் ஸ்தானத்திலிருந்து நீ பிடுங்கி போடப்படுவாய். அந்நாளிலே எல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உன் கச்சையால் அவனை இடைக்கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையிலே கொடுப்பேன். அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனாயிருப்பான். தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். அதின்மேல் அவன் தகப்பன் வம்சத்தாராகிய புத்திரர் பௌத்திரருடைய மகிமை அனைத்தையும் சிறிதும் பெரிதுமான சகல பான பாத்திரங்களையும் தூக்கி வைப்பார்கள். உறுதியான இடத்தில் கடாவப்பட்டிருந்த ஆணி அந்நாளிலே பிடுங்கப்பட்டு முறிந்து விழும். அப்பொழுது அதின்மேல் தொங்கின பாரம் அருந்து விழும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தரே இதை உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஏசாயா 22 அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். இந்த பகுதியிலே தரிசன பள்ளத்தாக்கின் பாரத்தை பார்க்கிறோம். இது எருசலேமை குறிக்கிறது. இந்த பாரம் பாபிலோனில் ஆரம்பித்து தொடர்ந்து பிடித்து
எருசலேமிற்கு அருகில் வருகிறது. இப்பொழுது இந்த பாரம் பரிசுத்த நகரத்தின் மீதும் இறங்குகிறது. பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தரிசன பள்ளத்தாக்கின் பாரம். உன்னில் உள்ளவர்கள் எல்லாரும் வீடுகளின் மேல் ஏறுவதற்கு உனக்கு இப்பொழுது வந்தது என்ன? தரிசன பள்ளத்தாக்கு என்பது எருசலேமை குறிக்கிறது. வசனங்கள் 4, 8, 9 மற்றும் 10 போன்றவை இதை உறுதிப்படுத்துகின்றன. தரிசன பள்ளத்தாக்கு என்றதொரு விளக்கம் ஏசாயாவின் மற்றதொரு இயற்கைக்கு முரணான விளக்கமாகும். தரிசன கன்மலை என்று சொன்னால் ஒருவேளை நமக்கு எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் மலையிலிருந்து நாம் வெகு தொலைவு காணலாம். மோசே நேபோ மலையிலிருந்து வாக்குத்தத்த பூமியை பார்த்தான். இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையிலிருந்து எருசலேமை பார்த்தார். ஆனால் இங்கேயோ தரிசன பள்ளத்தாக்கை நாம் பார்க்கிறோம். இது துக்கத்தையும் தாழ்த்தப்பட்ட நிலையையும் சாவையும் குறிக்கிறது. ஏனென்றால் இந்த பகுதியிலே கூறப்படும் தரிசனம் வரப்போகின்ற யுத்தத்தையும் துக்கத்தையும் பற்றி சொல்லுகிறது. இந்த தரிசனத்திற்கு பள்ளத்தாக்கே சரியான இடம். நெருங்கும் ஆபத்தை குறித்த பயமும் அறிய வேண்டும் என்ற ஆவலும் மக்களை வீடுகளின் மேல் ஏறச் செய்தது, விசாரிக்க செய்தது. ஏசாயா 36, 37 போன்ற அதிகாரங்களிலே எருசலேமை அசீரியர்கள் முற்றுகையிட்டதை குறித்து வாசிக்கிறோம். கடைசி முற்றுகையில் வீட்டின் மேல் இருக்கிறவர்கள் அதை விட்டுவிட்டு ஓடும்படி இயேசு கிறிஸ்து எச்சரிக்கிறதை நாம் மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா 22:4 பாருங்கள். ஆகையால் என்னை நோக்கி பாராதையுங்கள், என் ஜனமாகிய குமாரத்தி பாழாய்ப்போனது நிமித்தம் மனம் கசந்து அழுவேன், எனக்கு ஆறுதல் சொல்ல வராதேயுங்கள் என்கிறேன். என் ஜனமாகிய குமாரத்தி என்று சொல்லப்படுவது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. ஏசாயா 22ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை பாருங்கள். நீங்கள் தாவீது நகரத்தின் இடிதல்கள் அநேகமாயிருப்பதைக் கண்டு கீழ்குளத்து தண்ணீர்களை கட்டி வைத்து எருசலேமின் வீடுகளை எண்ணி அலங்கத்தை அரணிப்பாக்கும்படி வீடுகளை இடித்து. எருசலேமை பாதுகாப்பதற்காக இவ்விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எசேக்கியா எடுத்ததை 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அவன் குளத்தையும் நீரூற்றுகளை சுற்றிலும் சுவர் எழுப்பி பாதுகாத்தான். தண்ணீர் தட்டுப்பாடு எழாதவாறு காப்பதற்காக இந்த நடவடிக்கைகளை எடுத்தான். இந்த சுவர்களை நீங்கள் இன்றும் காணலாம். இங்கே நாம் பார்க்கின்ற வசனங்கள் எதிர்காலத்தை குறிக்கின்றன. தீர்க்கதரிசி இவ்வாறு கூறும்போது எந்த முற்றுகையை கருத்திலே கொண்டு சொல்கிறார்? பெர்சியாவை பற்றி சொல்கிறார். ஆனால் எருசலேம் அழிவில் இருந்தபோது பெர்சியா அதிகாரத்தில் இருந்தது. எருசலேமிற்கு எதிராக வந்த எல்லா எதிரிகளும் நம் முன் வருகிறார்கள். அசீரியர்களை எடுத்துக்கொள்வோமானால் அவர்கள் முற்றுகை மட்டுமிட்டார்கள், ஆனால் நகரத்திற்குள்ளே நுழையவில்லை. வடக்கிலிருந்து எருசலேமை பயமுறுத்திய எதிரியான இவன் உள்ளே நுழையவில்லை. இது எருசலேமை குறித்த பாரம். இதனைத் தொடர்ந்து வருகிற வசனங்களிலே செப்னா மற்றும் எலியாக்கீமை குறித்த காரியங்களை பார்க்கிறோம். இது ஒரு வரலாற்று குறிப்பாகும். எசேக்கியா நாட்களில் உள்ள இந்த காரியம் இணைக்கப்பட்டிருப்பது மிகவும் சிறந்ததாய் காணப்படுகிறது. அநேகர் செப்னாவை அந்தி கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு கூறுகிறார்கள். எலியாக்கீமை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிடுகிறார்கள். அவரே அந்தி கிறிஸ்துவை உலகத்தினின்று நீக்கிவிட்டு என்றென்றும் இயேசு கிறிஸ்துவாக இருப்பார் என்று கூறுகிறார்கள். ஏசாயா 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்ததாவது, நீ அரமனை விசாரிப்புக்காரனும் பொக்கிஷக்காரனுமாகிய செப்னா என்பவனிடத்தில் போய் சொல்ல வேண்டியது என்னவென்றால். எசேக்கியாவின் ஆட்சியிலே செப்னா என்பவன் பொக்கிஷக்காரனாக விசாரிப்புக்காரனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். இவன் பணத்தை தவறான விதத்திலே கையாண்டான் என்றும் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலேயும் மற்றும் 19:2 மற்றும் ஏசாயா 36ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலேயும் நாம் பார்க்கிறோம். நமது கருத்திலே தேவன் தந்திருக்கும் பண பொறுப்புகளிலே நாம் எவ்வாறு இருக்கிறோம் என்பதை குறித்து கவனமுள்ளவர்களாயிருக்க வேண்டும். அது நமக்கு கிடைக்கும் நம்முடைய வருமானமாயிருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்முடைய கரத்திலே பணியிலே பணப்பொறுப்பை கொடுத்திருந்தாலும் சரி, அதிலே உண்மை உள்ளவர்களாயிருக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஏசாயா 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்கள். தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாத படிக்கு அவன் பூட்டுவான்.
இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நமக்கு நினைவுபடுத்துகிறது இது. வெளிப்படுத்தல் 3:7, பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட வல்லமை உள்ளவருடைய கரங்களிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்புவிப்பது எவ்வளவு இன்பமானது. ஏசாயா 22, 23, 24 வசனங்களை பாருங்கள். அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன். அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். அதின்மேல் அவன் தகப்பன் வம்சத்தாராகிய புத்திரர் பௌத்திரருடைய மகிமை அனைத்தையும் சிறிதும் பெரிதுமான சகல பான பாத்திரங்களையும் தூக்கி வைப்பார்கள். நம்முடைய இரட்சிப்பும் இவ்வாறே அவர் மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஏசாயா 22, 25, உறுதியான இடத்தில் கடாவப்பட்டிருந்த ஆணி அந்நாளிலே பிடுங்கப்பட்டு முறிந்து விழும். அப்பொழுது அதின்மேல் தொங்கின பாரம் அருந்து விழும் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தரே இதை உரைக்கிறார் என்று சொல் என்றார். அந்நாட்களிலே என்ற வார்த்தை மகா உபத்திரவ காலத்தை குறிக்கிறது. நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல செப்னா என்பவன் அந்தி கிறிஸ்துவுக்கு நிழல் போன்று காணப்படுகிறான். அநேக மக்கள் இந்த அந்தி கிறிஸ்துவின் மீது தங்கள் நம்பிக்கையை வைப்பார்கள். தனக்கு அவன் உதவி செய்வான் என்று அவனை நோக்கி பார்ப்பார்கள். அவன் கிறிஸ்துதான் என்று எண்ணி அவன் மேல் தங்கள் நம்பிக்கையை வைப்பார்கள். ஆனால் அவனோ விழுந்து போகும் ஆணி போன்று காணப்படுவான். அருமையானவர்களே, உங்களுக்கு இப்படிப்பட்ட அனுபவம் உண்டா? நீங்கள் உங்கள் வீட்டு சுவரிலே ஆணி அடித்து அதிலே உங்களுடைய பேண்ட் ஷர்ட் வரிசையாக மேலே மேலே தொங்க விடுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். இதனால் எடை தாங்காமல் ஆணி பிடுங்கிக் கொண்டு வந்துவிடும். ஆனால் இயேசு கிறிஸ்துவாகிய ஆணி பிடுங்கப்படுவதில்லை. அவர் உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவப்பட்டுள்ளார். செப்னா விழுந்து போகும் ஆணி போன்றவன். நீங்கள் இயேசு கிறிஸ்துவாகிய ஆணியின் மீது தொங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது செப்னா என்ற ஆணியின் மீது தொங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அநேகர் உறுதியான ஆணியை விட்டுவிட்டு உறுதியற்ற ஆணியை பற்றிக் கொள்கிறார்கள். ஒரு தனிப்பட்ட நபரை, ஒரு தனிப்பட்ட ஊழியரை, படித்த மேதையை நம்பிவிடுகிறார்கள். பிறகுதான் அவர்கள் உறுதியற்ற ஆணி என்பதை கண்டுகொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ஒருவரே உறுதியான இடத்திலே கடாவப்பட்ட ஆணியாவார். நம்மை முழுமையாக அவருடைய கரத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போமா? ஏனென்றால் அவர் ஒருவரே நம்மை இரட்சித்து இன்றும் என்றும் நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் ஏசாயா தீர்க்கதரிசியின் இந்த பகுதியை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சர்வ வல்லமையை இந்த புத்தகங்களிலே நாங்கள் பார்க்கிறோம். நீர் எல்லாவற்றையும் திட்டமிட்டு அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறீர் என்பதை நாங்கள் பார்த்தோம் ஐயா. உறுதியான உண்மையிலே எங்கள் நம்பிக்கையை வைத்து வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் எல்லா காரியங்களுக்காகவும் உம்மை மட்டுமே சார்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தலும். நாசிலே சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கலாம். கர்த்தர் பேரிலே பற்றுதலாயிருப்பதே நலம் என்பதை எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.